ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். இன்றைக்கி இந்த ரேபிட் ஃபயர் செக்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய லேட்டஸ்ட்டான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, டக்குன்னு அப்டேட்ஸ்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்லேருந்தே கிடச்சிருக்கு. ஜோல் அண்ட் எலி கேரக்டருக்கான ஃபர்ஸ்ட் லுக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். போன வருஷம் டிவி சீரிஸ் கேட்டகரியிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸாலையும் கொண்டாடப்பட்ட மோஸ்ட் ரெகக்னேஷன் கிடைச்ச ஒரு டிவி சீரிஸ்னா அது லாஸ்ட் ஆஃப் அஸ் தான் நான் சொல்லுவேன். பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து கிடச்சிருந்தது சீசன் 1க்கு. அதுவும் வீடியோ கேமில் அடாப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி ஒரு ப்ராப்பரான லைவ் ஆக்ஷனாக வந்துச்சுன்னு சொல்லி பல ஃபேன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ரிவ்யூஸ் வாங்குச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கமிங் 2025 ஃபெப்ரவரி மார்ச்ல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் சைட்லேருந்து நியூஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக டியூன் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீக்வல் டிவி சீரிஸ்க்கான டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக டியூன் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டியூன் வேர்ல்டோட ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூன் ப்ராஃபஸி. அதை வந்து ஒரு டிவி சீரிஸ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து அதை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்த மாதம் எந்த ஒரு டேட்டுன்றதா சொல்லலை, பட் இப்போ டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிவி சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆக்டர் தபு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க இந்த டிவி சீரிஸில் எந்த அளவு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அடுத்த பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, பாய்ஸ் சீசன் 4ஓட ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. இது மட்டும் இல்லாமல் கமிங் ஜூன் 13 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் சீசன் 4ஓட எபிசோட்ஸே ரிலீஸ் பண்ணலை. ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5க்கான அந்த ஒரு ரைட்ஸை வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சீசன் 4ஓட இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் முடியாமல் தொடர்ந்து பாய்ஸ் சீரீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கதைகள், இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்ல போகிறாங்க. இப்போவே சீசன் 4 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அமேசான் பிரைம். அடுத்த நான் பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, டெர்மினேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் 0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை அனிமே அடாப்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இப்போ ரிலீஸும் பண்ண போகிறாங்க. மொத்தமாக ஒரு 8 எபிசோடு வந்து ரெடியாக இருக்குது. ஆகஸ்ட் 29 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் 29ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் நேற்று நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக அவங்களோட பேஜஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டெர்மினேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா கானோ ஃபேமிலியிலேருந்து தான். அதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு லென்த்தான ஒரு ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமே அடாப்டேஷன்ல போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெர்மினேட்டர் ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸ் எந்த அளவு வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. அதான் பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, டேர்டெவில் பார்ன் அகைன் அந்த ஒரு டிவி சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை வந்து ரெடி பண்ணி டிஸ்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் சைட்லேருந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அஃபிஷியல்ஸும் ஓகே, ஹாப்பி, நல்லா இருக்கு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் லைட் காமிச்சிட்டாங்க போல. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ஒரு டேர்டெவில் பார்ன் அகைன்கான ட்ரெய்லர் வந்து சோஷியல் மீடியாலே அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அஃபிஷியலாகவே. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்மிங் இயர் மார்ச் 25 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது 2025 மார்ச் 25 வந்து பாத்தீங்கன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் டிவி சீரிஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. இனிஷியலா ஸ்டார்டிங்ல 18 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வச்சிருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகி மொத்தமா ஒரு 9 எபிசோட் ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க எத்தனை எபிசோடு என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா ஆர் ரேட்டட்ல மட்டும் கொடுங்க. ஏன்னா டேர்டெவில் வந்து ஆர் ரேட்டட்ல பாக்குறதுக்கு தான் வேற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மார்வல் இதை பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா எக்கோ சீரிஸ் வந்து ஆர் ரேட்டட்ல தான் வந்து நம்ம காமிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ டெட்பூல் அண்ட் வுல்வரின் இந்த ஒரு படமும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்-ரேட்டட் வெர்ஷன்ல தான் வரப்போகுது. அப்படி பார்க்கும்போது மார்வல்ட்ட இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம ஆர்-ரேட்டட் கண்டென்ட்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, மோர்டல் காம்பேட் லைவ் ஆக்ஷனுக்கான ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. அதை தொடர்ந்து அந்த ஒரு லைவ் ஆக்ஷன் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் 24 வந்து பார்த்தீங்கன்னா மோர்டல் காம்பேட் பார்ட் 2 லைவ் ஆக்ஷன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி WB வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லைவ் ஆக்ஷன் பார்ட் 1 ஃபிலிம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் கிடைச்சிருந்தது. அவ்வளோவா கொண்டாடல. பட் இருந்தாலுமே ஓரளவு போட்ட காசை எடுத்துட்டாங்க. இதன் காரணமாக இப்போ இந்த பார்ட் 2மே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பாப்போம். மோர்டல் காம்பேட் ஃபேன்ஸ் யாரா இருக்கீங்களா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்ட் 2க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படின்றத.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எர்த் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமேட்டட் டிவி சீரிஸ்க்கான சீசன் 2 ட்ரெய்லர் ரெடி ஆயிடுச்சு. இதை கம்மிங் ஜூன் 7 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்ல இருந்தே அவங்க வந்து ப்ரீமியரா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டிவி சீரிஸ்க்கான சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் வந்து கிடைக்கல. ஓரளவு ஒரு ஆவரேஜான டிவி சீரிஸாக தான் இருந்தது. இப்போ இந்த சீசன் 2 வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வேற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிவி சீரிஸை பார்க்கறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய பல முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.